வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வாரத்தோட முதல் நாள் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைவாக ஒரு அனலைஸ் பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் நேற்று க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துட்ருக்கோம். நிஃப்டியில் என்னென்னா, இப்போ நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேற்றுக்குள்ள ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோசிங்க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இப்போ ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சும்மா நம்ம ஓவராலாக பார்த்துருக்கோம். நம்ம மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் நம்ம கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம லைவாக பார்க்கலாம். நிஃப்டி இப்போ க்ளோசிங் நடந்திருக்கு 20,217 22,217 ரூபா அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த 22,217 கீழே நமக்கு க்ளோசிங் கூட இன்றைக்கி உள்ள ஓப்பனிங் நடக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு 22,124 22,120 அப்படிங்கிற லெவலில், அந்த லெவலில் தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். ரெண்டாவது சப்போர்ட் நமக்கு 20,054. ஸோ மேலே போச்சு அப்படின்னா, ஏன்னா மேலே உள்ள டேட்டாஸ் எதுவுமே கிடையாது நமக்கு. மேலே இது வரைக்கும் நம்ம ட்ரேட் ஆனால் தான் நமக்கு அந்த இடத்துல உள்ள டேட்டா தெரியும். ஒருவேளை 22,250க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அது சப்போர்ட்டாக இருக்கலாம். மேலே எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மேலே டேட்டாஸ் இல்லை. இது லைஃப் டைம் ஹைங்கிறதுனால இதுதான் நமக்கு இப்போதைக்கு ஹை இதுதான் மேலே உள்ளது கை. மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பார்த்து சப்போர்ட் இதாக இருக்கும் 124, 22,054. அப்புறம் அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 21,900 அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டி டெய்லி நம்ம காலையில் லைவாக வாட்ச் பண்ணி ஒரு லைவ் அனலைஸ் வீடியோ போடுறோம். அது நம்ம காலையில் எப்பவும் போல் யூஸ்வலாக அது பண்ணுவோம். இது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சப்போர்ட் லைன் பார்த்துக்கோங்க. சப்போர்ட் லைன்லாம் நீங்கள் இது பண்ணிக்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை நீங்கள் உங்களோட டெர்மினலில் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது, பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைவாக பார்த்துருவோம் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி மேலே அப்ரைட்டில் போச்சு அப்படின்னா, அப்சைடில் போச்சுன்னா 47,295 47,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டி மேலே போனால் இந்த க்ளோசிங்க்கு ப்ரீவியஸ் இந்த இப்போ க்ளோசிங் நடந்திருக்குல்லையா, க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங்கும் ஓப்பன் ஆகிறது இல்லையா, ஓப்பன் க்ளோசிங் இந்த ரெண்டுத்துக்கு மேலே ஒரு நல்ல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேலே 47,300 வரைக்கும் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்குள்ள க்ளோசிங்க்கு கீழே ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 47,732 700 அப்படிங்கிற லெவலில் உள்ளது. அடுத்து 46,500 அப்படிங்கிறதான் 46,700 46,500 அடுத்து சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி மேலே போச்சு ஓப்பனுக்கு மேலேயும் இல்லைனா இப்போ இன்றைக்குள்ள க்ளோசிங்க்கு மேலேயும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 47,300 அந்த ரேஞ்சில் 47,900 சில்லர் இல்லையா, 47,300ங்கிற லெவலில் போகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை அந்த ஓப்பனுக்கு கீழேயும் இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவுடைய லெவலுக்கு கீழேயும் மார்க்கெட் க்ளோசிங்க்கு கீழேயும் மார்க்கெட் வருது அப்படின்னா 46,700 46,500 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம லைவாக பார்ப்போம். இன்றைக்குள்ள நிஃப்டியோடைய ப்ரீமியம் எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம நிஃப்டி 22,200 தான் நிஃப்டி க்ளோசிங் நடந்திருக்கு. 22,200 கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 200 இருக்குது. 200 கொடுத்துருக்காங்க. 200 கீழே நமக்கு ஒரு க்ளோசிங் கிடைக்கான்னு பாருங்கள். நம்ம க்ளோசிங்க்கு கீழே ரெட் கலர் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஓகேவா. 22,200 கால் ஆப்ஷன் 200 கீழே க்ளோசிங் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் புட் ஆப்ஷன் பார்த்துருவோம். இன்றைக்கி புட்டு எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்குன்ட்டு. புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 136 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் 22,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 136 ரூபாய்க்கு இருக்குது. 136 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் கொடுக்குதா, 136 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் கொடுக்கா பாருங்கள். 136 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கால் கீழே இறங்க போகுது. 136 ரூபாய்க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு ஓப்பன்
ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் 136 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கால் மேலே ஏறப்போகுது. காலோட லெவலையும் பார்த்துக்கோங்க. காலுடைய லெவல் வந்து இப்போ க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே அப் சைடு எதிர்பார்க்கலாம். இல்லை க்ளோசிங்க்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். டவுன் சைடில் உள்ள லெவல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயினாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பிட் அண்ட் ஆஸ்க் பார்த்துக்கோங்க. ஐவி கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவாக அதில் அனலைஸ் பண்ணுவோம். அந்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி.